எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. யோவான் நற்செய்தி 17வது அதிகாரம் 21வது வசனம். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கனடாவில் பேராயராக உயர்த்தப்பட்ட சூசை ஜேசு என்ற ஒரு உத்தம குருவானவர் தன்னுடைய அனுபவத்தை பற்றி சொல்லும் பொழுது, அவர் கனடா தேசத்திலே இருந்த பொழுது இருந்த பங்குகளில் எல்லாம் அவர் நம்பிக்கையாளர்களுக்கு, இறை மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அந்த இறை மக்களுக்கு நிறைய பொறுப்புகள் கொடுத்து அவர்களை குழுக்களாக இளையோர் இயக்கம், வழிபாட்டு இயக்கம், சிறுவர் இயக்கம், பீட பணியாளர் இயக்கம், பாடக்குழுவினர் இயக்கம் என்று சொல்லி அனைத்து இயக்கங்கள் வழியாக அவர் நிறைய சாதனைகளை புரிந்திருக்கிறார். எனவே அவர் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், தன்னுடைய படிப்பிலும் கூட உளவியல் படிப்பை படித்திருக்கிறார். கவுன்சிலிங் அண்ட் சைக்காலஜி படிக்கிற எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. இந்த சைக்காலஜி படித்த ஒரு குருவானவரை கடவுள் இந்த அளவுக்கு பேராயர் உயர்த்தி இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அவர் சொல்கிறார், நம்பிக்கையாளர்களின் பங்கெடுப்பு. இன்றைய திருச்சபையில் நம்பிக்கையாளரின் பங்கெடுப்பு என்ற ஒரு ஆய்வு கட்டுரை எழுதியிருக்கிறாராம். எனவே அவர் சொல்கிறார், எனவே அவர் சென்ற பங்குகளில் எல்லாம் அவர் தனிமையாக, நான் வச்சதுதான் சட்டம், நான் சொல்றதான் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு எந்த செயல்பாடும் இல்லாமல் மக்களின் கருத்துக்களை கேட்டுக்கொண்டு மக்களை இயக்கங்களாக, குழுக்களாக மாற்றி, அன்புக்குரியவர்களே, குழுக்களாக அவர் செய்திருக்கிறார். இன்று ஒரு பங்கு தந்தையாக இருந்தவர் இப்பொழுது பேராயராக இருந்திருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், தொடர்ந்து பேராயராக மாறினாலும் பேராயரின் பொறுப்பை ஏற்ற பிறகு இதே பாடத்தை தான், இதே அணுகுமுறையை தான் நான் கையாள போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்று அநேக குருக்களாகி எங்களுக்கு இது மிகப்பெரிய பாடம். நாங்கள் இருக்கின்ற பங்குகளில் அன்புக்குரியவர்களே, நம்பிக்கையாளராகிய உங்களுக்கு நாங்கள் நிறைய பொறுப்புகளை கொடுத்து, அன்பு நெஞ்சங்களே, உங்களின் வழியாக உங்களை உற்சாகப்படுத்தி, உங்களை ஊக்கப்படுத்தி இறை ஆட்சியை கட்டி எழுப்பக்கூடிய குருக்களாக நாங்கள் மாற, குறிப்பாக பங்கு தந்தையர்கள் அனைவருக்காகவும், பங்கு தந்தையர்கள் அனைவரும் கடவுளின் மக்களை, பங்கு மக்களை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு மாபெரும் தூண்களாக மாற அவர்களுக்காக ஜெபிப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க.